ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா நாளுமே சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுட்டே இருக்க முடியாது. எப்பயாவது நான் மில்க் ஷேக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு செஞ்சு குடுக்கறது உண்டு. அதுக்காக நான் ஃப்ரோசன் சப்போட்டா பழம் வாங்கிட்டு வருவேன் இந்தியன் ஸ்டோர்லேருந்து. இந்த பேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு நேரத்துக்கு வரும். அதாவது எங்க 4 பேருக்கு சரியா இருக்கும். உங்களுக்கு நம்ம ஊர்ல ஃப்ரெஷ்ஷாவே சீசன் டைம்ல கிடைச்சதுன்னா பெஸ்ட்டு. அத வாங்கிக்கலாம். ஆனாலும் அப்படி ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வாங்குனாலும், கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சு, அதுக்கப்புறம் மில்க் ஷேக்லாம் செய்யும்போது நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா க்ரீமியா கிடைக்கும் அப்பதான் டெக்ஸ்சர். அதனால அந்த பாக்கெட் அப்படியே ஃபுல்லா நான் சேர்த்துக்கிட்டேன். இங்க டேட்ஸ் ஒரு 4 எடுத்துக்கிறேங்க. எப்பவுமே டேட்ஸை நல்லா கழுவிட்டு உள்ள விதை எடுத்து செக் பண்ணிக்கணும். சில டைம் மோல்டு மாதிரி இருக்கும் கருப்பு கலர்ல. அது நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இதையும் தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம். நட்ஸு உங்களுக்கு எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் அன்றைக்கி எடுத்துக்கல. பசங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறனால தான் ஹோல் மில்க் சேர்த்துருக்கேன். ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்து கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். இது பாதாம் பிசின். நைட்டே ஊற வச்சுருங்க நீங்கள் அடுத்த நாள் செய்கிற மாதிரி இருந்தால். இல்லை சாயந்தரம் செய்கிறீங்கன்னா காலையில் கூட ஊற வச்சுக்கோங்க. இதில் கிரைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நல்லா மில்க் ஷேக் மாதிரி போட்டுட்டு டம்ளரில் ஊற்றிட்டு கூட அந்த பாதாம் பிசினை நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் பசங்க குடிக்கும்போது அது வாயில் தட்டுப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் மிக்சர் ஜார்லேயே போட்டு அடிச்சிட்டேன். உங்களுக்கு இதில் நட்ஸ் நிறையா சேர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தை கூட இதில் கூட சேர்த்து பசங்களுக்கு மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுங்க. நம்ம பசங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். பாதாம் பிசன் இந்தியன் ஸ்டோரில் கோந்து கட்டீரா அப்படிங்கிற பேரில் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை அது கிடைக்கல, வெறும் கோந்த் அப்படின்னு தான் கிடைக்குதுன்னா அது பாதாம் பிசன் கிடையாதுங்க. கோந்து வேறு, கோந்து கத்தீரா வேறு. பின்டு கமெண்ட்ஸில் அந்த பேர் வேணால் நான் பின் பண்ணி விட்டுறேன். ஸோ கோந்த் அப்படிங்கிறது வேறு, கோந்து கட்டீரா அப்படிங்கிறது வேறு. கோந்து எனக்கு இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கலங்க. கிடைச்சிருந்தா ரெண்டையுமே பக்கத்து பக்கத்தில் வச்சு காமிச்சு உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா பார்க்குறதுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வீடியோவில் ஒரு நாள் அதையுமே காமிக்கிறேன். இது காலையில் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி கிடச்சிரும். இதை லெமன் ஜூஸில் கலந்து கூட நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?